இந்த பேஷண்ட்டுக்கு எந்த தெரப்பி வேணும், பர்சனலைஸ்டா இவங்களுக்கு என்ன பெட்ரம் கரெக்டா இருக்கா இல்லையா, பிளட் ஃப்ளோ தான் கம்மியா இருக்கா இல்ல ரிசப்டிவிட்டி கம்மியா இருக்கா, மற்ற ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ரூல் அவுட் பண்ணிட்டோமா, மற்ற ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் த எம்ப்ரோ சைடோ ஹஸ்பண்ட் சைடோ ரூல் அவுட் பண்ணியிருந்தோம்னா அப்போ இந்த ரொட்டீன் தெரப்பியை நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்சி ரேட்ஸை இன்க்ரீஸ் ஆகாத பார்க்கறதுனால இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா நமக்கு அடுத்து ரொம்ப டிபினால் அஃபெக்ட் ஆனவங்க 2 or 3 செட்டிங்ஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாருக்குமே ஒரு 48 hours முன்னாடியே நம்ம எம்ப்ரோ ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடியே பண்ணிடுறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம க்ரோத் ஃபேக்டர்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ப்ரோட்டோகால்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அடிஷ்னல் பெனிஃபிட்டை நம்ம ப்ரெக்னன்சி வர்றது கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு இல்லை நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.